தினம் 10. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர். யுனெஸ்கோ அமைப்பால் மாமல்லபுரம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1984 தான் யுனெஸ்கோ அமைப்பால மாமல்லபுரம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார். பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயர்ல அவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன். அப்ப முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்டார். குணபாரன் என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன். குணபாரன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் குணபாரன். ஐங்கோல் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடன் தான் தொடர்புடையது ஐங்கோல் கல்வெட்டு. ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அதாவது ராஜசிம்மன் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன். அவனசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. அப்ப ராஜசிம்மன் யாரு? இரண்டாம் நரசிம்மவர்மன். அவனசிம்மன் யாரு அப்படின்னா சிம்ம விஷ்ணு. கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா முதலாம் ராசேந்திரன். பெரிய புராணமும் கம்பராமாயணமும் எந்த அரசர்கள் காலத்தில் இணையேற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தா சோழர்கள் காலத்துலதான். சோழர் காலத்துலதான் கம்பராமாயணமும் பெரிய புராணமும் இயற்றப்பட்டது.